சரி நீங்கள் சொல்லுங்கள். குழந்தை கத்தினே இருக்குன்னா பால் குடித்தாலும் கத்துது, தூக்கத்துக்கு கத்துது, எது ஆனால் தூங்க மாட்டேங்குது. இந்த ஃபீட் பண்ணக்குள்ளே தானாக காற்று உள்ளே போயிடும். ஃபீட் பண்ணக்குள்ளே அந்த ஃபீட்டோடு சேர்த்து காற்று உள்ளே போயிடுச்சுனாக்கா அது மோஷன் பையில் போயிடுச்சுனாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக மோஷனில் வந்துடும். இந்த குடலில் போய் சேர்ந்ததுன்னா அது வந்து அந்த சுற்றி வெளியில் வர வரைக்கும் அந்த குழந்தை கத்தின்னு தான். அது என்ன பண்ணோம், வசம்புன்றாங்க, வசம்பு புள்ள வளர்த்து சொல்லுவாங்க. அதை அழித்து தொப்புளுக்குள்ளே போடக்கூடாது, தொப்புளை சுற்றி போடணும். தொப்புளை சுற்றி போட்டுட்டு கையில் காலில் வச்சு விட்டுருணும், அவ்வளோதான். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வலி சரியாயிடும். வசம்பு போட்டாலே அந்த காற்றை கொண்டு வந்து வெளியே தள்ளிடும். சரி, கிரே பாட்டிலாம் போடணுமா? கிரே பாட்டில் போடலாம், போடுறவங்க போடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் இப்போ எல்லாமே கிரே பாட்டில் போடுறதில்ல. இது அவசரம் அர்ஜென்ட்டுக்கு கண்டிப்பாக போடணும், தேவைப்பட்டால் போடலாம். அது என்ன கேட்டால் அந்த மாதிரி கத்தின்னு இருக்குல்ல, அந்த கிரே பாட்டில் போட்டால் ஒரு 2 மாதம் குழந்தையா இருந்தால் ஒரு 2 நிப்பிள் போடலாம். ஒரு 4 மாதம் குழந்தையா இருந்தால் ஒரு அரை பாலாடை போடலாம். ஒரு 5-6 வயசு குழந்தையா இருந்தால் 5-6 மாதத்துக்கு குழந்தையா இருந்தால் ஒரு பாலாடை போடலாம். தப்பு இல்லை, அது போடுறதுனால அது ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் சொல்லுவாங்க ஆள்களுக்குலான்னு, ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து சக்கரை தண்ணி தான் ஜீரகத்து ஓமம் கலந்துருக்கும், அவ்வளோதான். அது போட்டாலே சரியாயிடும். சரிங்க மேம்.